ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான். காலையில் 10 மணிக்கெல்லாம் ஸ்கோடா கார்காரங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வெட்டிங் டே அன்றைக்கி வாஷிங் மிஷினும் ஹோண்டா காரும் போய் பார்த்துட்டு வந்தோம். செவ்வாய்க்கிழமை வாஷிங் மிஷின் வாங்க போனோம்ல, போயிட்டு வரும்போது ஸ்கோடா கார் போய் பார்த்துட்டு வந்தோம். ஹோண்டா காரும் அன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஸ்கோடா கார் வந்திருக்கு. இப்போதைக்கு வாங்கலாம், ஆனால் கார் வந்து மேலே ஏற்றுறதுக்கு இந்த ரேம்ப் ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஏற்றி பார்த்துக்கலாம், எந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் ரெடி பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு வந்தோம். அவங்களும் வந்துருந்தாங்க. சரி, கார் ரவுண்ட் அடிக்கும் ஒரே ஹாப்பி தான். அன்றைக்கும் ஹோண்டா காரில் ஒரு ரவுண்டு, இன்றைக்கி ஸ்கோடா காரில் ஒரு ரவுண்டு. இன்றைக்கி துணியெல்லாம் கையிலேயே துவைச்சிட்டேன். வாஷிங் மிஷினில் போகிறதுக்கு லிக்விட் இன்னும் வாங்கலையா, பவுட்ரு தான் போட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. துணி அதிகமாக இருக்குதா, வாஷிங் மிஷினில் போட்டால் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆக மாட்டேங்குது. வீடு வேறு துடைக்கிறோமா, வாஷிங் மிஷின் வந்து மேலே வச்சுருக்கிறதுனால நம்ம எல்லாம் துவைச்சி அலசி எல்லாம் காய போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வீடு துடைக்க ஆரம்பிக்கணும். இதுவாக இருந்தால் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம கையில் துவைச்சி முடிச்சுட்டு சீக்கிரம் துடைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு கையிலேயே துவைச்சிட்டேன். வாஷிங் மிஷின் அப்படி இருக்கும். வாஷிங் மிஷின் போட்டால் 2 மணி நேரம் ஆக மாட்டேங்குது. மேலேயே கொண்டு போய் காய போட்டுடலாம். மேலே தூக்கட்டுறக்கு கீழே இருந்த ஒயரையெல்லாம் கட்டிட்டு வந்து மேலே கட்டிட்டாங்க. கையில் துவைச்சா காய் போடுறதுக்கு கூட அங்கே இடமில்லை. ஒரே ஒரு தூக்கு அது நிழலில் இருக்குது. அதனால மேலேயே காய போட்டலாம் அப்படின்ட்டு மேலேயே தூக்கிட்டு வந்து காய போட்டாச்சு. கீழே வாஷிங் மிஷின் வச்சுருந்தோன்னா துணியை போட்டு வீட்டை வேறு துடைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே துணியை துவைச்சி முடிச்சிடும். அப்படி எடுத்து வெளியே காய போட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். இது மேலே வச்சுருக்கிறதுனால இந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டில் துடைக்கணும். நாங்கள் முக்கியமாக மேலே வச்சதுக்கு காரணமே குட்டீஸ் வந்து போட்டு அமுத்தி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவாங்க. அதனால தான் மேலே வச்சிட்டோம். நான் எல்லாம் காய போட்டதுக்கப்புறம் கிளிப் குத்த வந்துட்டாங்க செலினும் அவங்க அப்பாவும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறான்னு டீ போட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்த திண்ணியில். இந்த பூனை எப்போவுமே வராது, வேறு ஒயிட் கலர் பூனை தான் வரும். புதுசாக இந்த பூனை வந்திருக்கு. இதென்றா புதுசாக வருதுன்னு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே கருன்னு கரும்போனேன். அப்படியே நாங்கள் பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனதே அது ஓடிடுச்சு. செலியும் பார்க்குறக்காக ஒடியாந்தான், அதுக்குள்ளே அது போய் மறைஞ்சிருச்சு. செலியும் வேறு என்னோடய சைக்கிள் ரெடி பண்ணலாம், அண்ணோட சைக்கிள் மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தானா. அதனால் அவங்க அப்பா நேற்றுக்கே எடுத்துகிட்டு போயிட்டாரம்மா. நான் பார்க்கவே இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு போனதை. இன்றைக்கி மத்தியானம் ஃபோன் பண்ணாங்க சைக்கிள்காரங்க, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நைட்டு தான் வாங்கிட்டு வந்தார். ஒரே குசி சைக்கிள் ரெடி பண்ணிட்டு வந்ததையுமே. இவனோட சீட்டு அவனோட சீட்டு ஒரே மாதிரி இருக்குதாம்மா, கலர் மட்டும் வேறு. அதனால் சொல்லிட்டு இருக்கிறாங்க.